ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்ரீமத் பகவத்கீதையில் அடுத்த சாப்டர் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையில் நாம் யார், உடலா ஆன்மாவா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடந்த பகுதியில் நாம் குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் எப்படி மனம் உடைஞ்சு நின்னா என்பதை பார்த்தோம். தன்னுடைய சொந்த உறவுகள், குருக்கள், நண்பர்கள் எல்லோரையும் எதிரில் பார்த்தவுடன் இந்த போர் எனக்கு வேணாம், நான் போராட மாட்டேன் என்று கூறி அர்ஜுனன் வில்லை கீழே போட்டுட்டான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நேரத்தில் உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு உபதேசம் ஆரம்பிக்கிறது. அதுதான் பகவத்கீதை. இன்று இந்த உபதேசத்தில் முதல் மற்றும் மிக முக்கியமான உண்மையை பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நாம் யார், இந்த உடலா அல்லது வேறு ஏதாவது இருக்கிறதா? கிருஷ்ணர் முதல்ல அர்ஜுனரை பார்த்து சிரிக்கிறார். பிறகு சொல்கிறாரு, அர்ஜுனா, நீ அறிவாளி போல பேசுகிறாய், ஆனால் ஞானிகள் கவலைப்படாத விஷயத்திற்காக நீ கவலைப்படுகிறாய். அதை கேட்டவுடன் நமக்கும் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? அர்ஜுனன் தவறாக என்ன சொன்னான்? அவன் மனிதாபிமானத்தோடு தானே பேசினான். அது உண்மைதான். ஆனால் கிருஷ்ணர் அவனுக்கு இன்னும் ஆழமான உண்மையை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் யாராவது இறந்துட்டா நாம் என்ன செய்வோம்? அவர் போய்விட்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரி, யார் போனார்? உடல் அங்கே தானே இருக்குது அல்லவா? அப்படின்னா போனது யார்? இதுதான் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய முதல் பாடம். இந்த உடல் நாம் அல்ல, இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாதான் உண்மையான நாம். உடல் என்பது ஒரு ஆடை மாதிரி. ஆன்மா தான் உண்மையான மனிதன். ஒரு குழந்தை வளர்ந்து இளைஞனாகுது, பிறகு பெரியவனாகுது, பிறகு முதியவனாகுது. உடல் மாறிக்கொண்டே இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நாம் என்ற உணர்வு தான் மாறுவதில்லை. அந்த நாம் தான் ஆன்மா. கிருஷ்ணர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஆன்மாவுக்கு பிறப்பில்லை, இறப்பும் இல்லை. இதை கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நாம் உடலை மட்டுமே பார்த்து பழகிட்டோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பழைய சட்டையை கழற்றி புதிய சட்டையை அணியிறீங்க. அதற்காக நீங்கள் இறந்து விட மாட்டீங்க. அதே போல தான் ஆன்மாவும் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு மற்றொரு உடலுக்கு செல்லுது. இதுதான் மறுபிறவி என்ற தத்துவத்தோட அடிப்படை. இங்கே உடல் மாறுது, ஆன்மா மாறலை. ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஏன் இவ்வளவு பயப்படுறோம் தெரியுமா? உடலையே நம்மாக நினைப்பதால் தான். வயதாகும் போது பயம், நோய் வந்தால் பயம், மரணத்தை நினைச்சாலே பயம். ஆனால் நாம் உடல் இல்லை, நாம் ஆன்மாதான் என்று உணர்ந்தால் பயம் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ யாரையும் கொல்ல முடியாது, யாராலும் ஆன்மாவை கொல்ல முடியாது அப்படிங்கிற உண்மையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறாரு. இது வன்முறையை ஆதரிப்பதற்காக சொல்லப்படலை, ஒரு ஆன்மீக உண்மையை விளக்குவதற்காக சொல்லப்பட்டது. இன்று நம்ம வாழ்க்கையிலையும் இதை பயன்படுத்தலாம். ஒருவர் நம்மை திட்டினால் உடனே கோபப்படுறோம். ஏன்? நம்மை உடலாகவும் உடலாகவும் மனமாகவும் மட்டுமே நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் ஆன்மா என்ற உணர்வு வளர்ந்தால் நம்மோட பல பிரச்சனைகள் சிறியதாக தோன்றும். ஒரு நாள் எல்லாவற்றையும் விட்டு நம்ம செல்ல போகிறோம். இந்த பணம், புகழ், பதவி எதுவும் நம்மளோட வராது. ஆனால் நம்முடைய கர்மா மட்டும் நம்மோடு வரும். நாம் செய்த நல்லதும் கெட்டதும் அனைத்தும் நம்மை தொடர்ந்து வரும். அதனால் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உடலை தாண்டி ஆன்மாவை பார்க்க கற்றுக் கொடுக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இன்று இந்த ஒரு கேள்வியை மட்டும் சிந்தியுங்கள். நாம் உண்மையிலே யார்? இந்த உடலா அல்லது இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அழியாத ஆன்மாவா? இன்று இந்த கேள்விக்கான பதில் கிடைத்துட்டா நம்மளோட வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.